வரவேற்றுக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு பெயர் கல்வியின் சிறப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்பது இதன் பொருள். இது கல்வியின் சிறப்பை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஏனைய செல்வங்கள் நிலையில்லாதவை, ஆனால் கல்வியோ அழிவில்லாத செல்வமாய் அறிவொளியாய் உண்டாக்குகின்றது. எனவே நாம் அழிவில்லாத செல்வமான கல்வியின் சிறப்புகள் பற்றி காணலாம். கல்வியின் அவசியம். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கின்றது, பகுத்தறிவை உருவாக்கி அவனை வழி நடத்துகின்றது. எனவே கல்வி மிக அவசியமாகும். கல்வியின் முக்கியத்துவம். பிச்சை புதினும் கற்கை நன்றே என்று ஔவையார் கூறுகின்றார். அதாவது எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதை பற்றி அறியலாம். குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்றி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி மிக மிக முக்கியமானதாகும். கல்வியின் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் பெருமையை மூதுரை இவ்வாறு குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்றாக கற்றறிந்த ஒருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறப்புடையவராக கருதப்படுவார். ஏனென்றால் மன்னனுக்கு அந்த வீட்டில் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும், ஆனால் கற்றவருக்கு செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பே ஆகும். இதுவே கல்வியின் சிறப்பு ஆகும். கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகின்றது. கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுகின்றனர். ஒருவரிடம் உயர்ந்த இடத்தில் கிடந்தாலும் கல்வி செல்வம் இல்லையே அவரிடம் உள்ள ஏனைய செல்வங்களுக்கு மதிப்பில்லை. நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த தலைவர் நெல்சன் மண்டேலா. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள செய்யலாம் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் வார்த்தைகளைப் போல நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்றே